Taste the Daily. விளையாட்டு மைதானத்துக்காக ஒதுக்கப்பட்ட இடத்தில் நாய் கருத்தடை மையம் அமைக்க தடை கோரிய வழக்கில் சென்னை மாநகராட்சி 2 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேரு விளையாட்டு அரங்கம் அருகில் உள்ள கண்ணப்பர் திடலின் ஒரு பகுதியில் நாய் கருத்தடை மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சி பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. தருமபுரி மற்றும் பெண்ணாகரம் பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியது. பல மணி நேரம் பெய்த மழை காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நனைந்து கொண்டு செல்லும் நிலை ஏற்பட்டது. திடீர் மழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மேல்நிலை தொட்டி கட்டி முடித்து ஆழ்துளை கிணறு அமைக்காததால் பொதுமக்கள் தண்ணீர் தேடி வெகு தூரம் அலையும் அவலம் நிலவுகிறது. கீழவளவில் மேல்நிலை தொட்டி 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடித்து 8 மாதங்களாகியும் ஆழ்துளை கிணறு அமைக்கவில்லை. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் தண்ணீர் தேடி அலையும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. யானையை வாங்கிவிட்டு துரட்டி குச்சியை வாங்க முடியாத அளவிற்கு விடியா ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக நிர்வாகம் தீர்மானம் நிறைவேற்றிய எரிஉலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடசென்னை குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பினர் மாநகராட்சி மேயரை சந்தித்து மனு அளித்தனர். அதில் கொடுங்கையூரில் அமையும் எரிஉலை திட்டத்தால் ஏற்படும் பாதிப்பு குறித்த விளக்கங்கள் அடங்கிய குறிப்பேடுகளோடும் அந்த திட்டத்திற்கான மாற்று திட்டத்தை விளக்குவது குறித்த கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வலியுறுத்தினர். மேலும் விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி நிர்வாகம் இதை நிறைவேற்றாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்ட களத்தில் இறங்கப் போவதாக எச்சரித்தனர். சொன்னது என்னன்னு சொன்னால், அந்த இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ஸ் என்ற ஒரு இன்ஜினியரை தனி இன்ஜினியரை நிரூபிக்கிறதுக்கு டபிள்யூடிக்காக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதை கேட்டோம், நீங்கள் சொன்ன அடிப்படையில் கேட்டோம், அவங்க இல்லைன்னு அதை சொல்கிறாங்க. இப்போ நாங்களும் ஸ்டடி பண்ணுறோம், அப்படி இருந்தால் நீங்கள் நிறுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். இன்னொன்று நீங்கள் வந்து என்னென்னா நம்பிக்கை இல்லையான்னு கேட்டீங்க. நிச்சயமாக ஒரு மாநகராட்சி மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம், அரசாங்கம் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஒருவேளை இல்லை அப்படின்னா மக்களை திரட்டுவோம், பெரிய கிளர்ச்சியை நடத்துவோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே செல்லப்பிள்ளைக்குட்டை கிராமத்தில் சாந்தி என்பவர் வளர்த்து வந்த சந்தன மரங்களை வெட்டி கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனுமதியின்றி அதிகாலையில் மரங்களை வெட்டிய 4 பேரில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பவரை அப்பகுதி மக்கள் மடக்கி பிடித்த நிலையில் தப்பி ஓடிய 3 பேரை பிடிக்க முடியாமல் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசன் காவல்துறை திணறி வருகிறது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கடத்தல் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் அயந்தூர் கிராமத்தில் பாழடைந்த நிலையில் தண்ணீர் தொட்டி இடிந்து விழும் அபாய நிலையில் உள்ளதாக முன்னாள் ராணுவ வீரர்கள் வேதனை தெரிவித்தனர். இங்கு 300க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் வசித்து வரும் நிலையில் பாழடைந்த தண்ணீர் தொட்டியால் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் வழங்கப்படுவதாக வேதனை தெரிவித்தனர். தேர்தலுக்காக வாக்கு கேட்டு வந்த திமுக எம்எல்ஏ பொன்முடி இதுவரை தங்கள் பகுதிக்கு ஒரு முறை கூட வரவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக விடியா ஸ்டாலின் அரசை எச்சரித்தனர். அருகாமையிலே உள்ளது வாட்டர் டேங்க். அது இடிந்து நாங்கள் வழிபாட்டுக்கு செல்லும்போது அது இடிந்து எங்கள் மேல் விழுந்து உயிர் சேதம் ஆகும் என்ற சூழ்நிலையில் உள்ளது. எனவே இதை கருத்தில் கொண்டு 5-6 மாதத்திற்குள்ளாக எங்களுக்கு இதை சரி செய்தோம். புதிய டேங்க் எங்களுக்கு கட்டி கொடுக்க முடியாகவும், இது முகையூர் தொகுதி பொன்முடி அவர்களிடத்தில் நிறைய நேரத்தில் அவர்களிடம் நேரடியாகவும் சொன்னோம், விண்ணப்பமும் மனுவும் கொடுத்திருக்கின்றோம். எனவே அவர் கண்டுகொள்ளவில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் மதனாஞ்சேரி ஊராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதனாஞ்சேரி ஊராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதுடன் பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் என்பதால் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இத்திட்டத்தை கைவிடாவிட்டால் பொதுமக்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என ஊராட்சி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கட்டி முடிக்கப்பட்ட நீண்ட நாட்களான சமூக நீதி மாணவர் விடுதி இதுவரை பயன்பாட்டுக்கு வரவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தைத்தோப்பு பகுதியில் இருந்த பழமையான சமூக நீதி மாணவர் விடுதி இடித்து புதிதாக கட்டப்பட்டு நீண்ட நாட்களானதாக கூறப்படுகிறது. இக்கட்டடம் இதுவரை பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படாததற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். ஸ்டாலினின் திமுக அரசு சுய விளம்பரங்கள் தேடிக் கொள்வதுடன் மக்கள் வரி பணத்தை வீணாக்குவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.
தமிழ்துறை பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இணை பேராசிரியர்களை தரக்குறைவாக பேசி வரும் தமிழ்துறை தலைவர் சேகரை பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தி சென்னை மாநில கல்லூரி மாற்றுத்திறனாளி இணை பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தரக்குறைவாக பேசி வரும் தமிழ்துறை தலைவர் சேகரை பணியிட மாற்றம் செய்ய கோரி மாநில கல்லூரி முதல்வர் ராமன் மற்றும் தமிழக அரசிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாற்றுத்திறனாளி இணை பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர். தமிழ்துறை தலைவர் முனைவர் சேகர் ஐயா அவர்கள் எங்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறார். கடந்த 31/7/2025 அன்று நடைபெற்ற ஆசிரியர் கூட்டத்தின் போது எங்களுக்கு கால அட்டவணையில் மாற்றம் செய்து கொடுக்க வேண்டும், அதே சமயம் எங்களை சுயமரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கை கொடுத்து பேசினோம். அதை அவமதிக்கும் விதமாக அவருடைய உரையாடலில் ஒருவித ஆணவ போக்கு இருந்தது. எங்களுடைய சுயமரியாதைக்கு எதிராக எங்களுக்கெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சேகர் ஐயா அவர்கள் தமிழ்துறை தலைவர் அவரை பணியிட மாறுதல் செய்வது ஒன்றே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பஜாரில் பெய்து வரும் கனமழை காரணமாக இருபுறமும் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாததால் சாலைகளிலும் கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் வாகன ஓட்டுநர்களும் வணிகர்களும் அவதியடைந்தனர். பந்தலூர் பஜாரில் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரப்படாததால் அதில் இருந்து வெளியேறும் கழிவுநீரும் மழைநீருடன் கலந்ததால் பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாகினர். விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் வணிகர்களின் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்தை சுற்றி தோண்டப்பட்டுள்ள பள்ளங்களால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இப்பேருந்து நிலையத்தில் புதுப்பிப்பு என்னும் பெயரில் ஆமை வேகத்தில் பணி நடைபெறுகிறது. இதற்காக பேருந்து நிலையத்தை சுற்றிலும் தோண்டப்பட்டுள்ள குழிகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அவ்வப்போது குழிகளுக்குள் விழுந்து விபத்து ஏற்படும் சம்பவங்களும் அரங்கேறுவதாக கூறப்படுகிறது. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் நகராட்சி நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பேரூராட்சி பகுதியில் சாலை பூங்கா அமைக்காமல் மோசடியில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திமுக அமைச்சர் பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூர் வட்டத்திற்கு உட்பட்ட மேட்டுப்பட்டியில் 4 தெருக்களில் சாலை மற்றும் பூங்கா அமைக்காமல் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பேரூராட்சி தலைவர் அரசு அதிகாரிகள் துணையுடன் மோசடி செய்த ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2022-23 இது ரோடு போட்டிருக்குன்னு கணக்கு காட்டியிருக்காங்க. அவங்க ரோடு போட்டேன்னு சொல்லி அங்கே கணக்கு காட்டி ரூபாயில் எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் ரோடு வரல. நாங்கள் போய் பஞ்சாயத்து போர்டில் கேட்டதுக்கு ரோடு போட்டு வச்சுன்னு சொல்கிறாங்க. கவுன்சிலர் தான் சொன்னார் 1,32,00,000 ரூபா சான்சன் ஆனது. அது போட்டிருக்காங்க, பாதியை போட்டுட்டு மீதியை போடாமல் வேறு பக்கம் போய் போட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பகுதியில் அலாட் ஆனது, இங்கே அலாட் ஆனதை வேறு பக்கம் போய் போட்டுன்னு சொன்னாங்கன்னா இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? அவங்க விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வழிபட்ட 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பூலாம்பட்டி பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகளை லாரிகள், சரக்கு வாகனங்களில் ஊர்வலமாக எடுத்து வந்த மக்கள் காவிரி ஆற்றில் கரைத்தனர். விசைப்படகுகளில் கொண்டு சென்று விநாயகர் சிலைகளை கரைக்க 100 ரூபாய் முதல் 200 ரூபாய் வசூலிக்கப்படுவதாகவும், காவிரி ஆற்றில் சிலைகளை கரைக்க முன்னேற்பாடுகள் செய்யவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் திருவிழாவை நடத்த கோரி அப்பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தையனின் மகன் கருணாநிதி என்பவர் கோவில் நிர்வாகத்தை தாங்கள்தான் கவனிப்போம் என அராஜகத்தில் ஈடுபட்டதால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் குழு அமைத்து திருவிழாவை நடத்த உத்தரவிட்ட நிலையில் வருவாய் கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசம்பட்டில் 12 வார்டில் 4 வார்டில் பாரத நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. இந்த 8 வார்டு மக்களை தான் இது பண்றாரு. இது எப்படி இருக்குன்னா, ஆடியோ ஒரு ஊர்ல அமைதியா இருக்கக்கூடிய ஊர்ல ஆடியோவும் ஊராட்சி மன்ற தலைவனுடைய கணவர் கருணாநிதி என்பவரும் ஜாதி கலவரத்தை ஏற்படுத்துற மாதிரி அந்த மக்களை இந்த மக்களை அடிச்சுக்கிறதுக்கான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி 12 வார்டு ஊர்னா 4 வார்டு நடக்குது, 8 வார்டை முடக்கி வச்சுக்கிறாரு. அப்ப இந்த மக்கள் பூரா போய் அந்த மக்கள் எப்படி தேர் நடக்குது ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான அமைதியா இருக்கிற ஊர்ல ஆடியோவும் துணை போறாரு. அதுதான் நடந்துட்டு இருக்குது. திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இருசக்கர வாகனத்தில் பட்டாக்கத்தியுடன் நுழைய முயன்ற இளைஞரால் பதற்றமான சூழல் நிலவியது.
சதாம் ஹுசேன் என்ற இளைஞர் தனது இருசக்கர வாகனத்தில் பட்டாக்கத்தியை வைத்தவாறு நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைய முயன்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் பிடிபட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே பட்டாக்கத்தியுடன் ஒருவர் நுழைய முயன்ற சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை அம்பலப்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கூட்டேரிப்பட்டியில் மேம்பாலத்தில் இருந்து பின்னோக்கி வந்த அரசு பேருந்து லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. கிளாம்பாக்கத்தில் இருந்து விழுப்புரத்திற்கு சென்ற அரசு பேருந்து சர்வீஸ் சாலையில் சென்று கூட்டேரிப்பட்டி பேருந்து நிலையத்தில் நிற்காமல் மேம்பாலத்தின் மீது சென்றதால் பயணி ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்தார். இதனால் பின்னோக்கி வந்த பேருந்து லாரி மீது மோதியது. அரசு பேருந்துகள் உரிய நிறுத்தத்தில் நிற்காமல் பயணிகளை அலைகழிக்க விடுவதாகவும் அதிகாரிகள் இதனை கண்டு கொள்வதில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவையில் தொடர்ந்து 3வது நாளாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொது இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்கள் அதிகரித்துள்ள நிலையில் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதேபோன்று புதன்கிழமை பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கும் செவ்வாய்க்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட பிறகும் கூட கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள விடிய அரசின் காவல்துறையினர் மிரட்டல் விடுக்கும் நபர்களை பிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் பாலவநத்தம் கிராமத்தில் டாரஸ் லாரி மோதி பெண் தூய்மை பணியாளர் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மூக்கம்மாள் என்ற தூய்மை பணியாளர் பஜார் பகுதி திருப்பத்தில் நடந்து சென்ற போது அவ்வழியாக சென்ற டாரஸ் லாரி மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடியா ஸ்டாலின் அரசு போக்குவரத்து காவலர்கள் டாரஸ் லாரிகளின் வேகத்தை கட்டுப்படுத்தாமல் அலட்சியம் காட்டுவதால் உயிரிழப்புகள் அடிக்கடி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கீழக்குடி கிராமத்தில் விவசாய நிலத்தில் தாழ்வாக செல்லும் மின்கம்பியை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். தாழ்வாக செல்லும் மின்கம்பியால் விவசாய பணிகள் மேற்கொள்ள முடியவில்லை என்றும் விவசாயத்திற்கு தேவையான இடுபொருட்களை டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் கொண்டு செல்ல முடியவில்லை என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மதுரை வாடிப்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஓட்டுநர் உரிமம், புதிய வாகனங்களை பதிவு செய்வது உள்ளிட்ட பணிகளுக்காக சாலையில் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. போதிய இடம் இல்லாததால் வாடிப்பட்டி மதுரை சாலையில் தனியார் இடத்தில் வாகன தணிக்கை நடைபெறுகிறது. ஆட்சிக்கு வந்தால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டித்தரப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட ஸ்டாலின் அரசால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக வாகன ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தர்மபுரியில் தரமற்ற மற்றும் பயன்பாட்டில் இல்லாத விதைகளை வேளாண்மை துறை வழங்குவதால் கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் அழுகி போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மொரப்பூர் பகுதியில் ஆளுங்கட்சியினருக்கே மானிய விலையில் தீவனங்கள், மின் மோட்டார்கள், டிராக்டர்கள் உள்ளிட்டவை வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் வேளாண்மை துறை தரமற்ற மற்றும் பயன்பாட்டில் இல்லாத விதைகளை வழங்குவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆட்சியர் அலுவலக இமெயில் முகவரிக்கு அடையாளம் தெரியாத முகவரியில் இருந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்நிலையில் 7 தளங்கள் கொண்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் 3 மணி நேர சோதனைக்கு பின் வெடிகுண்டு கண்டறியப்படாத நிலையில் மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் இதுபோன்ற சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே தார் சாலை அமைக்க கொட்டியுள்ள ஜல்லி கற்களால் வாகன ஓட்டுநர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சிரமம் ஊராட்சியில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நபார்டு சார்பில் பாலத்தை இணைக்கும் சாலையின் 2 பக்கங்களிலும் பல மாதங்களாக கொட்டப்பட்டுள்ள ஜல்லி கற்களால் வாகன ஓட்டுநர்கள் விபத்தில் சிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசின் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் ஆம்புலன்ஸ் வாகனம் ஊருக்குள் வர முடியாமல் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் மர்மமான முறையில் சந்தனராஜ் உயிரிழந்ததை அடுத்து இழப்பீடு வழங்க கோரி அவரது குடும்பத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் தனியார் ஷிப்பிங் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றிய சந்தனராஜ் மர்மமான முறையில் உயிரிழந்தார். கடந்த 25ஆம் தேதி இரவு பணியை மேற்பார்வையிட சென்றவர் மாயமானார். கடலில் மிதந்த அவரது உடலை மீட்டு காவல்துறை விசாரணை நடத்தினர். பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாததே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. இதனால் சந்தனராஜின் மனைவி திலகராணி, உறவினர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இழப்பீடு மற்றும் நடவடிக்கை கோரி துறைமுக அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.